சாட்டர்டே மார்னிங் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. வாவ்! இதை பார்த்ததும் சரி ஏதாவது நான்வெஜ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஸோ கடகடன்னு கிளம்பிட்டோம் வீட்டை விட்டு. கிளம்பி எய்தர் சிக்கன் ஒரு மட்டன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் நாங்கள் பாட்டு கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி ரொம்ப தூரம் போயிட்டே இருந்தோம். போக போக எங்களுக்கு ரொம்ப எங்களோட பசியோட உச்சக்கட்டத்துக்கு நாங்கள் போயிட்டோம். ஸோ எங்களோட இதை நாங்களே மாற்றிக்கிட்டோம். சரி, இன்ஸ்டெட் ஆஃப் மீட் எடுக்கிறதுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஹோட்டலே போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அரவுண்ட் ஒரு 10 மினிட்ஸ் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு போனோம். நாங்கள் ஒரு ஹோட்டலை டிசைட் பண்ணிவிட்டு போனோம். அந்த ஹோட்டல் எங்களோட பேட் லக்னு நினைக்கிறேன். அது ஆயுத பூஜைன்றதுனால அவங்க எல்லாத்தையும் இந்த பூஜை சாமான்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு சீக்கிரமாக ஹோட்டலை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான்வெஜ் ஹோட்டல் இல்லாததுனால சரி வெஜ்ஜே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். சரி வெஜ் தான் ட்ரை பண்ண போகிறோம், ஓகே ஒரு நல்ல ஹோட்டலாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ கிருஷ்ணா கஃபே அப்படின்னு ஒரு ஹோட்டல், ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஹோட்டல். நல்ல ரொம்ப மோர் தென் 50 இயர்ஸ் அவங்க அந்த ஹோட்டலை ரன் பண்ணுறாங்க. நாங்கள் ஹோட்டலுக்குள்ளே என்டர் ஆனதுமே கூட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணோம். எங்களுக்கு அவங்களாவே சீட் அலாட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு சீட் கிடச்சி நாங்கள் உட்காந்தோம். அண்ட் நிறையா எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு எல்லாம் இருந்துச்சு. அண்ட் தென் இங்கே ஸ்பெஷலாக ஒரு நோட் போட்டிருந்தாங்க, பேக்கிங் சோடா, அஜினமோட்டோ, ஆர்டிஃபிஷியல் கலரிங்லாம் நாங்கள் ஆட் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி நோட் போட்டிருந்தாங்க. அண்ட் தென் ஸ்டார்டட் வித் இலையை போட்டு 3 வகையான பொரியல் கொடுத்துருந்தாங்க. ஒரு விதமான கிழங்கு கூட்டு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, நல்லா சாஃப்டாக வெந்துட்டு இருந்துச்சு. அண்ட் தென் கேரட் வச்சே ஒரு நியூவான ஒரு கூட்டு, அதுவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக இனிப்பு சுவை இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீரை, ஒரு வகையான கீரை கடையில் கொடுத்துருந்தாங்க. இதுதான் கூட்டு. அதுக்கப்புறம் அப்பளத்துக்கு கூட 2 மோர் மிளகாய் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பொறுமையாக ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நாங்கள் ப்ரிஃபர் பண்ணது ஒரு மீல், ஸ்பெஷல் மீல் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபுல் செட் ஆஃப் மீல் அண்ட் உப்பு. தென் இது ஒரு மாதிரி ஒரு இஞ்சி வச்சு ஒரு ஸ்வீட் செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இஞ்சி தெரியாமல் நான் கடிச்சிட்டேன், அதனால் நான் ஃபுல்லாக சாப்பிட முடியல. ஸோ டு பிகின் வித்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு லெமன் ரைஸ், அது கூட ரைத்தா கொடுத்துருந்தாங்க. ரைத்தா குக்கும்பர் ரைத்தாக்குள்ளே குக்கும்பர் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை சாப்பிட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். தென் இது சாப்பிட்டுட்டே இருக்கச்சில சைட் பை சைடு எங்களுக்கு 3 வெரைட்டி வந்துச்சு. ஒன்று ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் மோர், அதுக்கப்புறம் தயிர் கொடுத்துருந்தாங்க. ஸ்வீட்ஸ் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு கூட தொட்டுக்க குருமா கொடுத்துருந்தாங்க. சப்பாத்தியும் குருமாவையும் ஒரு அடி அடிச்சிட்டோம். நல்லா சாப்பிட்டோம். நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு சப்பாத்தி. அண்டு ரைஸுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் முடித்தா தான் அவங்க ரைஸ் தருவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே சர்வ் பண்ணுறவங்க எல்லாருமே எல்லாரோட இலையும் நல்லா பார்த்துட்டே இருக்காங்க. ஏதாவது ஒன்று குறைஞ்சாலும் அதை ஃபில் பண்ணிடுறாங்க. ஸோ சப்பாத்திக்கு கொடுத்த குருமாவை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. குருமாவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் தென் நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். இங்கே சப்போஸ் எக்ஸ்ட்ரா எது வேணும்னாலும் கேட்டு வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு சப்பாத்தினாலும் கேட்டு வாங்கிக்கலாம். இது ஆக்சுவலி காம்போன்றதுனால என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு உளுந்த வடை கொடுத்தாங்க. உளுந்த வடை அண்ட் தென் அதுக்கு சட்னியும் வாங்கிக்கலாம், அல்லது சாம்பாரோடையும் நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அண்டு எல்லா கூட்டு வகைகள்லாம் சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு வரத்துக்குள்ளேயே நாங்கள் கூட்டை காலி பண்ணிட்டோம், ஒரு கூட்டாக. அதுக்கப்புறமா இந்த தயிர் வகைகள் சொன்னேன்ல, அது ஆல்ரெடி. அண்ட் தென் சாப்பாடு கொஞ்சம் எடுத்து இந்த கீரை இருந்துச்சு, கீரையோடையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா சாப்பிட்டோம். அப்பாடா, இப்போ தான் நாங்கள் எதிர்பார்த்த ஒயிட் ரைஸ் வந்துடுச்சு. ஸோ ஒயிட் ரைஸை நல்லா பாதியாக 3 பங்காவோ 4 பங்காவோ பிரித்து ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுட்டோம். ஃபஸ்ட்டு நான் சாம்பார் வாங்கினேன். நல்லா திக்கான சாம்பார், சூப்பராக இருந்துச்சு. சாம்பார் வச்சு நான் பாதி ரைஸ் சாப்பிட்டுட்டேன். அண்ட் அவங்க ஃபஸ்ட் பருப்பு குழம்பு வாங்கிட்டாங்க. ஸோ பருப்பு நல்லா வாங்கி சூப்பராக அந்த கூட்டுங்கள்லாம் சேர்த்து ஒரு அடி அடித்தாங்க. அண்ட் தென் நாங்கள் மோர் எல்லாத்தையும் கூட சாப்பிட்டுட்டு மீதி இந்த சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கீரை, எந்த ஒரு இதையும் நாங்கள் மிச்சம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் எந்த ஒரு குழம்பையும் மிஸ் பண்ணவும் கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டோம். தென் நான் பருப்பு அண்ட் தென் அவங்க சாம்பார், இப்போ 2 பேரும் ஆல்டர்னேட் தான் மாற்றிட்டோம். இந்த பருப்பு குழம்புக்கும் அந்த மோர் மிளகாய் வச்சது கூட சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருந்துச்சு.
டேஸ்ட்டு சொல்லவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பருப்பு குழம்பு என்னோடய ஃபேவரெட்னு சொல்லலாம். அப்புறம் சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார். அது ஆக்சுவலி கத்திரிக்காய் ப்ளஸ் முருங்கைக்காய் இருந்துச்சு. சாம்பாரும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வத்த குழம்புல சின்ன வெங்காயம்லாம் போட்டு செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ வத்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கூட அப்பளம் ஒன்று வாங்கினோம். அப்பளம் எக்ஸ்ட்ரா முதல் அப்பளம் காலி பண்ணியாச்சு. இது அடுத்து 2வது உள்ள அப்பளம். ஸோ 2வது அப்பளம் வாங்கி வத்த குழம்பையும் ஹாப்பியாக முடிச்சாச்சு. அண்ட் மோர் கலக்கி ஒரு அடி அடித்தாங்க. தென் அகெயின் ரைஸ் வாங்கி மீதி என்ன குழம்பு மிச்சம் வச்சுருக்கோன்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அண்ட் தென் ரசம் வந்துச்சு. ஸோ ரசத்தை ஊற்றி முடிச்சிடலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமான்னு யோசிச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரசம் நல்லா இருந்துச்சு. அண்ட் தயிர் தான் ஆக்சுவலி அதுக்கப்புறம் இந்த ரைஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு நினச்சோம். பட் முடியல. அதுக்குள்ளே அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ கடைசியாக இருந்த சாப்பாட்டுக்கு பொடியும் நெய்யும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டா ரைஸ் இருந்துச்சு. ஸோ பொடியும் தென் நெய்யும் நல்லா 2 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் பொடி 2 ஸ்பூன் நெய் போட்டு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு தென் தயிரையும் குடித்தாச்சு. அண்ட் ஃபைனலாக ரொம்ப ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருந்தது அந்த ஸ்வீட்டானதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அந்த ஸ்வீட் வந்து எப்படின்னா நொய் அரிசி இருக்குல்ல, அந்த நொய் அரிசியை வச்சு செஞ்சுருக்காங்க அந்த பாயசத்தை. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதோடய டேஸ்ட் என்னோடய வாயால் சொல்ல முடியல. இன்னொன்று கூட சாப்பிட்லாம் போல் இருந்துச்சு. பட் வயிறில் சுத்தமாக இடமே இல்லை. ஸோ அதனால் அதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா அங்கே நிறைய பக்கோடாவும் சேல் பண்ணியிருந்தாங்க. தென் டோட்டலாக எங்களுக்கு 550 ஆச்சு எங்கள் 2 பேருக்கும். 2 மீல் சாப்பிட்டுருந்தோம். அண்ட் வெளியே வந்ததும் சரியான மழை. எங்களால் மூவ் பண்ணலாமா வெயிட் பண்ணலாமான்னு பார்த்துட்டே இருந்தோம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா நாங்களே மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.